ஒரு சகோதரனை நேசிக்க அல்லன அன்பு கூற முடியாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பாக இருப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்கள் ஒருவேளை அவர்களுடைய அறியாமையினால் வேணும்னு செய்ய மாட்டாங்க, தெரியாமல் அவர்களோட வாழ்ந்து வருகிற வார்த்தைகளை அவர்கள் செய்து போகிற சிறிய காரியங்களை அதை வேறு விதமாக எடுத்து அதை குற்றப்படுத்தி அவர்களுக்கு விரோதமாக பகைத்து கொள்ளுகிறது ஒருபோதும் அது கர்த்தருக்கு சித்தமான காரியம் இல்லை. கர்த்தர் அதை வெறுக்கிறார். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள், நம்முடைய வெளியே உள்ளவர்கள், நம்மோடு வேலை பார்க்கிறவர்கள், நம்முடைய சபையில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய சின்ன சின்ன தெற்றுகளை நாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்முடைய தெற்றுகளை மன்னித்து நம்மை சேர்த்து கொள்ளுவார். அதனால் கர்த்தர் அன்பாக இருக்கிறது போல நாமும் பிறரிடத்தில் அன்பாக இருப்போம். அப்படி இருக்கும்போது நாம்